பேச்சிப்பாறை அணை அருகே உள்ள பேச்சியம்மன் கோயிலில் உள்ள பொருட்களை சூறையாடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணை அருகே உள்ள பேச்சியம்மன் கோயிலுக்கு வழக்கம் போல் காலையில் சென்ற நிர்வாகிகள் கோயிலில் இருந்த கல்விளக்கு உடைந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் கோயிலில் இருந்த விளக்கு, ஹோமகுண்டம் மற்றும் விநாயகர் சன்னதி ஆகியவை சேதமடைந்து காணப்பட்டன. இதுகுறித்து கோயில் நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கோயிலில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் அதே பகுதியைச் சேர்ந்த பெனட் என்பவர் கோயிலில் நுழைந்து பொருட்களை சேதப்படுத்தியது தெரியவந்தது. மேலும் பெனட்டை அவரது தாய் மற்றும் சகோதரி அழைத்துச் சென்றதும் பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள பெனட்டை போலீசார் தேடி வரும் நிலையில் இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. சமக்கல்வி நமது உரிமை. விழித்திடு தமிழகமே. தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தாரீர். மாபெரும் கையெழுத்து இயக்கம். அழைக்கிறார் பாஜக மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன்.